நிலை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 5000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் குறைந்த ஊதியத்திலும் தொடர் சம்பளத்திலும், அதாவது அவர்களுக்கு ஒரு மாதம் கேப் விட்டு தொடர் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. இந்த சூழலிலும் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி வாய்ப்பும் தடைபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுயநிதி பிரிவு கல்லூரிகளில் சரியான தகுதியும் குறைந்த ஊதியமும் பெற்று பணிபுரிபவர்கள் அதிக வயசை கடந்தும் இன்றும் ஒரு அரசு பணியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பணி நியமனம் என்பது கடந்த கிட்டத்தட்ட 2016